நானும் பிளேட் ஓட்டிட்டேன். ஒருத்தன் பணக்காரனாவோ பரம்பரையா வர வேண்டிய ஒரு சில அரசியல்வாதிங்க மாதிரி அறகுறையான வேலையை பார்க்காதீங்க. சப்ஸ்கிரைபோட சேர்த்து பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்புக்குட்டி அண்ணன் சுந்தரபாண்டியன்ல பார்த்த அண்ணன் திரும்ப இன்னைக்கு இந்த டேட்ல பார்த்துருக்கேன்னா சந்தோஷம். உண்மையாகவே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்டேன். பார்த்தா முடியெல்லாம் அப்போ முடி கிடையாது. ஆமாம், இப்போ முடியெல்லாம் வச்சு காலேஜுக்கு வந்து ஒரு கரஸ்பாண்டன்ட் இங்கிலீஷ் வராது, நான் தலைவர்னு சொல்லிடுவேன். வேற ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கப்ப மிக்க மகிழ்ச்சி. சந்திச்சது இந்த 2 நாள் மறக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. உங்களை இறைவன் இன்னும் மேலே கொண்டு 41 வயசில் இந்த நாடே திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு அவார்டு. கடுகு சிறுசுனாலும் காரம் அதிகம்னு சொல்கிற மாதிரி இவர் ஹைட்டு கம்மி, ஆனால் இவர் சேட்டை ரொம்ப. அதனால தான் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. பல பேர் பல வருஷம் இருந்து வாங்க முடியாத ஒரு அவார்டு. குட்டியாக க்யூட்டாக வாங்கிட்டார். பண்ணும்போது ஸ்டேரிங் சேம் இது தான். இதை வச்சு தான் டேக் ஆஃப் பண்ணுறதா இருக்கட்டும், லேண்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், பேங்கிங் வளைக்கிறதா இருக்கட்டும், ஃபுல் டேர்னிங் எல்லாமே கால் பெடலிங் இது மூவ் ஆகும். ஆனால் இது மூவ் அப்படி தான். இங்கே பாருங்கள், இதுதான் ஐலரான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பேங்கிங் பண்ணுறது. ஸோ பேங்கிங்கில் இப்படி போயிட்டு ஃப்ளைட் வரையும் பார்த்துருக்கீங்க. ஸோ இது பேர் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்காக இது ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி அசம்பிள் பண்ணுறதா இருக்கட்டும், உள்ள டெக்னிக்கல் மேனேஜ். நானும் பிளேட் ஓட்டிட்டேன். மண்டை நிறையா குழப்பம், மனசு நிறையா கவலை, ஆனால் கண்ணு நிறையா லட்சியம். அந்த லட்சியத்தை தேடி போகிற ஒரு வெறி பிடிச்ச வெறித்தனம். சில பேர் ஆக்ஷன் சொன்னால் தான் நடிப்பாங்க, ஆனால் இவருக்கு மட்டும் போதும்னு சொன்னால் நிப்பாட்டுவார். அப்போ வரைக்குமே நடிச்சுட்டே இருப்பார். ஏன்னா அவ்வளோ ஆசை இவருக்கு. நானும் ஜெயிப்பேன்ட்டு ஜெயிப்பாருன்னு நம்புகிறேன். சித்திரை திருவிழா பொருட்காட்சின்னு பார்க்கும்போது அந்த கூட்டங்களை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனால் இவர் அந்த கூட்டம் என்னை பார்த்தாரா தான் இயங்குவார். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அப்புக்குட்டி அண்ணன். அவர் முன்னாடியே அவர் நடித்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். கண்டிப்பாக அது ஹிட் ஆகுனா ஹிட் அடிப்பீங்க. பார்த்துருப்போம் இல்லையா, உட்காருமா நிறைய செலிபிரிட்டிஸை பார்த்துருப்போம். அவங்க இப்போ பேசுகிறாங்கன்னா மறந்துடுவாங்க, என்னமோ சும்மா கடமைக்கு பேசிட்டு போவாங்க. நான் இப்போ ஸ்பாட் போய் பார்க்கும்போது என்னை அப்படியே பார்க்குற ஞாபகம் வச்சுருக்காரு. ஏன்னா சுந்தரபாண்டியனில் அப்புக்குட்டி அண்ணன் வந்து அந்த பஸ்லேருந்து தூக்கி எறிகிற ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் நான் நின்றுப்பேன். அப்போ நான் அவரை பார்த்தேன். நான் அந்த சீனில் அப்போ என்னை பார்த்தாரு. அது இன்னும் ஞாபகம் வச்சுருக்காரு. இப்போ காலைல பார்த்தோன்னே அப்படியே பார்த்துட்டு யோசிக்கிறாரு. ஓகே, ஆமாம் அப்படின்றாரு ஃபோட்டோஸ் பார்த்தோன்னே. ஆனால் அப்போ என் ஃபேஸ் டோட்டலாக வேறு. அப்போ நான் எப்படி இருப்பேன்னா லைக் நந்தா மாதிரி இருப்பேன். நான் முடியும் கிடையாது, இன்னும் ஒல்லியாக இருப்பேன். நான் பார்த்தியா, அப்போ ஒரு நடிகரை ஒப்பிடுறப்ப சாதாரணம் கிடையாது. உங்கள் ஆள் விட பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவு அவர் மெமரிஸ் வச்சுருக்காரு. வடிவேலு சார் இருப்பாங்க ஃபர்ஸ்ட்டில். இப்போ அவங்களெலாம் மேனேஜ் பண்ணிட்டு நீங்கள் எப்படி உங்கள் டேலண்ட்டை காமிக்கப்போ அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் இப்போ போட்டிங்கிறது இருக்கலாம். ஆனால் யாருடைய நம்ம போட்டி போட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லாமல் உட்காந்துருக்கிறாரு காலிஸ் அண்ணா. காலிஸ் பேர் என்னமோ ரொம்ப பழைய பேருங்க. ஆனால் புதுசாக இந்த இண்டஸ்ட்ரியிலையும் இந்த வாழ்க்கையிலையும் வாழ்ந்துட்டு நிறைய பேரோட வாழ்க்கையில் முக்கியமான ரோல் பண்ணிகிட்ருக்காரு. இவர் செஞ்ச உதவியை சொல்கிறதுக்கு இந்த வயர்லெஸ் மைக்கோ வயர்டு மைக்கோலாம் பார்த்தாது. அவ்வளோ பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இருக்கும். ஆனால் எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலுக்கு யோகி பாபுன்னு ஒன்று, இது ஒரு தனித்துவமான ஒரு விஷயம். ஹீரோயினியோட இன்ன வரையும் நடிக்கணும்னு ஆசை இருந்திருக்கா? நான் ஒரு 4 ஹீரோயினி கூட நடிச்சிட்டேன் இது வரைக்கும். இன்னும் நடிக்கணும்னு ஆசை. இப்போ அடுத்து மீரா ஜாஸ்மின் பார்வதி கூட நடிக்கிறேன். மரியா நடிச்சிருக்கோம்ல, மரியா நடிச்சிருந்தா அந்த பொண்ணோட ஆக்டிங் எனக்கு ஜோடியா நடிக்கிறோம். இப்போ வெண்ணிலா கபடிக்குள்ள சரண்யா மோகன் அது ஃபர்ஸ்ட் படத்தில் நடித்தோம். அப்படியே வெண்ணிலா அழகசாமிக்குள்ள ஜோடியா நடித்தோம். அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. உனக்கு தான் போகிறாங்க. ஹியூமனுக்குரிய பேசிக் குவாலிட்டி என்ன தெரியுமா? ஏன் இது தப்பு இருக்குது அதனால நீ இது செய்யாதுன்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அது ரொம்ப ஈஸியாகவும் சொல்ல மாட்டாங்க. மேபி அதனால் மிகப்பெரிய ஒரு லாஸ் அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். அவங்க வாழ்க்கையில் அந்த ஒரு ஹேபிட்டால் எதுவும் இருந்தாங்க உடம்பு நமக்கு பாதிக்கும். அதனால் தயவு செஞ்சு இந்த ட்ரக்ஸு கேர்ள்ஸ் எல்லாமே லைஃப்பில் வரும். பட் அந்த டைமில் வரும். லாஸ்ட் வரையும் ஓகே. எல்லாரும் சேர்ந்து ஆடுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஆடலாமா? அப்போ அந்த சாங் போடுங்க. ரொம்ப சந்தோஷம் சார்.
ஸ்டார்ட் பண்ணு பாரு பேஸ் நல்லா இங்க ஆடுறா சொக்கே விழ போற கஷ்டப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய பொசிஷன் வந்திருக்காங்க. நம்ம எல்லாரோட ப்ரேயர்லையும் பிளெஸிங்ஸ்லையும் அண்ணா வந்து இன்னும் பெரிய லெவல் போகணுன்றது நீங்க ப்ரேயரா வச்சுக்கணும்னு என்ன ரெக்வெஸ்டா வச்சுக்கிறேன். பிகாஸ் டிசர்வ் பர்சன் எப்பயுமே ஜெயிக்கணும். ஓகே, நான் இங்க உங்களுக்கு சொல்றதே அதான். ஒருத்தன் பணக்காரனாவோ பரம்பரையா வரவன் ஜெயிக்கிறத விட கீழே இருந்து வரவன் ஜெயிக்கணும். அப்படிதான் நம்ம காலேஜும் வந்திருக்கு. ஸோ அது மாதிரி அண்ணனும் வரணும்னு நானும் வாழ்த்துறேன். முன்னாடி எலெக்ஷன் வச்சு ஜெயிச்சாரு. அவருக்கு உங்க கையால நீங்க எப்படி பண்ண மாட்டீங்கன்னானே. அக்கா வந்து ஹவுஸ் கீப்பிங் அக்கா.